நடிகையுடன் நெருக்கத்தில் சிவகார்த்திகேயன். மனைவியுடன் ஏற்பட்ட மிகப்பெரும் சண்டை, திடீர் விவாகரத்து. விவாகரத்து முடிவால நடந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி துயரம். சற்று முன் இணையத்தில் வெளியான மிகப்பெரிய துயர் செய்தி தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர் சிவகார்த்திகேயன். இவரு ஆரம்பத்துல விஜய் டிவில தான் முதல்ல ஒரு தொகுப்பாளரா களமிறங்கினாரு. சொல்லப்போனா விஜய் டிவில ஒரு கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஒரு போட்டியாளரா தான் இவரு முதல்ல கலந்துக்கிட்டாராம். அதன் பிறகு அந்த கலக்கப் போவது யார்ல இவர் பண்ண சில அலப்பறைகள், அப்புறம் காமெடி, கலாட்டா இது எல்லாமே பார்த்து பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தொகுப்பாளரா வாய்ப்பு தந்தாங்க. விஜய் டிவில அது, இது, எது நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாரு. அதன் பிறகு மேலும் சில நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்குனாரு. அதுல அவருடைய திறமைய பார்த்தா அவருக்கு அடுத்தடுத்து விஜய் டிவி நெறைய வாய்ப்புகள் வந்தாங்க. அதன் பிறகு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தமிழ் சினிமாவிலயும் அவரு ஒரு நடிகரா களமிறங்குனாரு. சொல்லப்போனா இவரு இன்னைக்கு இவ்ளோ பெரிய நடிகரா மாறுவார்ன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமால ஒரு அசுர வளர்ச்சி சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணமே இவரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் ஹீரோ. அதாவது இவருடைய படங்கள் எல்லா குடும்ப தரப்புல இருக்கக்கூடிய நபர்களும் பார்க்க முடியும். ஏன் குடும்பமா சேர்ந்து வந்து தான் இவருடைய படத்த பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு குடும்ப ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரியான படங்கள மட்டுமே சூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவா வளர்ந்துட்டாரு. அப்படியாப்பட்ட சிவகார்த்திகேயனுடைய மனைவிக்கும், இவருக்கும் தான் இன்னைக்கு பயங்கரமா சண்டை வந்திருக்கு. சிவகார்த்திகேயனுக்கும், அவருடைய மகன் மனைவிக்கும் என்ன அவ்வளோ பெரிய சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் ரீசென்ட் டைம்ல சில படங்கள்ல இப்போ கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான நடிகை கூட அடுத்தடுத்து 3 படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. திடீர்னு சிவகார்த்திகேயன் எதற்காக ஒரே நடிகை கூட அடுத்தடுத்து 3 படங்கள்ல கமிட்டா இருக்காரு அப்படிங்கிற சின்ன ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு அவங்களும் சில பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த நடிகை கூட கொஞ்சம் நெருக்கமா தான் பழகிட்டு இருக்காரு. அதனால தான் அந்த நடிகைய அடுத்தடுத்த படங்கள்ல அவரே இந்த நடிகை தான் நடிக்கணும்னு சொல்லி தயாரிப்பாளர்கள்ட்ட போட்டி போட்டு அந்த நடிகைய கமிட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற சில தகவல்கள் அவங்க மனைவிக்கு கிடைச்சிருக்கு. அத தெரிஞ்சதுமே அவங்க ரொம்பவுமே அப்செட் ஆயிருக்காங்க. இவருக்கு மேல நான் இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கடைசில இவரு இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சிவகார்த்திகேயன் கிட்ட இத பத்தி கேட்டு பயங்கரமா சண்டையும் போட்டுருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அந்த நடிகைய அந்த படத்துலருந்து கண்டிப்பா நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அவரும் தன் மனைவிகிட்ட சண்டை போட்டுருக்காரு. ஸோ சினிமால நடிக்கிறது என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பத்த தான் நான் நடிக்க முடியும். என் படத்துல யார் நடிக்கணும், யார் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாரியும், அவங்க மனைவிய ரொம்பவுமே இழிவா பேசியிருக்காரு. இப்படி நார்மலா ஆரம்பிச்ச வாக்குவாதம் பெரிய சண்டையா உருவெடுத்திருக்கு. அந்த சண்டையில ஒரு கட்டத்துக்கு மேல சிவகார்த்திகேயன் தன் மனைவிய அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவங்க மனைவி கோச்சுக்கிட்டு கிளம்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்குமே புறப்பட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல அவங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. நான் உங்கள விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்களும் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நடிகை கூட நெருக்கத்தினால பல ஹீரோக்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பயங்கரமான ஒரு மோசமான கட்டத்துக்கு போயிட்டு, அதன் பிறகு விவாகரத்து பண்றது வழக்கமான விஷயம் தான். ஆனா இந்த விவாகரத்து முடிவ சிவகார்த்திகேயனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பயங்கர அப்செட்டா இருக்காரு. நாம பண்றது சரியா? தவறா? அப்படின்னு தெரியாம பயங்கரமா டிப்ரஷன்ல மூழ்கி போயிருக்காரு. தனிமையில தான் பண்றது சரியா? தவறான்னு யோசிச்சு பயங்கரமான ஒரு மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, அவர் எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறையுமே ஒட்டுமொத்தமா தடம் புரட்டி போட்டிருக்கு. ரசிகர்கள் அனைவரும் உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கியிருக்காங்க.